ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ வச்சு ஒரு ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி கண்டிப்பாக இருக்கும். எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம். இதுக்கு 3 பொருள் இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டிலே சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாங்க. இந்த ஐஸ்கிரீம் நம்ம கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலாங்க அதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவை என்னென்னா மாம்பழம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மாம்பழம் தான் நமக்கு தேவை. அதுக்கு அதை நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற சதைகள் மட்டும் நமக்கு தேவை, தோல் வேண்டாம். இதை நல்லா பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா எடுத்ததுக்கப்புறம் இதை தனியாக ஒரு கப்பில் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கும் மாம்பழத்தையும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துக்க போகிறோம். மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி, தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே அடிச்சிடுங்க. அவ்வளோதான், இது தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கோங்க. இப்போ ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வேணும். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து மில்க் மேடு வேணும். மிட்டாய் மேடுன்னு சொல்லுவாங்க, மில்க் மேடு ரெண்டும் ஒன்று தான். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிட்டோம். இதை நல்லா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம கண்ணாடி பாத்திரமும் அந்த பிளெண்டரும் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா நல்லா நமக்கு இது ப்ளஃபியாக வரும், க்ரீமியாக வரும். அதனால் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாமே ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மில்க் மேடை போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஆப்ஷனல் தான். இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம இதை போட்டுட்டோம். இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நல்லா இது ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கரெக்டாக ஜில்லுன்னு இருக்கணும். இந்த டைமில் நம்ம வந்து இது மேங்கோ அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நமக்கு வந்து மில்க் மேடு, ஃப்ரெஷ் க்ரீமு, மேங்கோ, அவ்வளோதான். 3 இன்க்ரீடியன்ஸு ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். இது 3 போதும். சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம். இதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போது இதை வந்து நல்லா நல்ல ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்தால் போதும், நமக்கு இது வந்து கரெக்டாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, ரெடி பண்ணிட்டோம். இப்போது வந்து கொஞ்சம் இனிப்பு பத்தலை அப்படிங்கிறனால லைட்டாக எக்ஸ்ட்ரா வந்து மில்க் மேட் சேர்த்திருக்கேன். மிட்டாய் மேடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது சேர்த்துருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் இதை சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இது வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வந்து ஃப்ரீசரில் செட் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு கண்டெய்னருக்கு நம்ம இதை ரெடி பண்ணி ஊற்றிடலாம். இப்போ அப்படியே ஊற்றிடுவோம். உங்ககிட்ட எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி, எதில் வேணாலும் ஊற்றிக்கோங்க. இதை நம்ம ஃப்ரீசரில் தான் செட் பண்ணணும். ஐஸ்கிரீம் அப்படிங்கிறனால ஃப்ரீசர்லேயே வச்சிடலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் மேங்கோ, குட்டி குட்டியாக நறுக்கிற மேங்கோவை போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் மேங்கோவை போட்டுக்கலாங்க. அதை நம்ம கடித்து வாயில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது செட் பண்ணும்போதே நீங்கள் மேங்கோவும் போட்டு செட் பண்ணுங்கள், அதுவும் நல்லா ஜில்லுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.
இப்போ நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் செட் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு 8 ஹவர்ஸு ஓவர் நைட்டு வந்து செட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப நேரம் செட் பண்ணாமல் விட்டுட்டேன், அதனால் கொஞ்சம் க்ரீமியாக